வணக்கம் மக்களே. உரிமை தொகை ரூபாய் 1000 யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களோ இவர்களுக்கு மட்டும் ரத்து அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ அது எதற்காக ரத்து செய்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அத்துடன் புதிய பயனாளிகளையும் விரைவில் இந்த திட்டத்தில் சேர்க்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து முக்கிய அதிரடி ஒன்றை தமிழக அரசு கையில் எடுத்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக அரசு சில அடிப்படை தகுதிகளை நிர்ணயம் செய்திருக்கிறது. அதன்படி குடும்ப தலைவிகள் 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். வருடத்துக்கு 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலங்கள், 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலங்கள் வைத்திருப்பவர்களே தகுதியுடையவர்கள் ஆவர். 5 ஏக்கருக்கும் மேலாக நன்செய் நிலம் வைத்திருப்பவர்கள், 10 ஏக்கருக்கும் மேல் புன்செய் நிலம் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெற முடியாது. அதேபோல வருடத்துக்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களாக இருக்க வேண்டும். கைம்பெண்கள், விதவைகளும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் பெற முடியும். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவர் மட்டுமே தகுதியான பயனாளி ஆவர். 2 பேருக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. ரேஷன் கார்டில் குடும்ப தலைவரின் போட்டோ இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் பெற முடியும். மத்திய மாநில அரசு ஊழியர்களின் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க முடியாது. மேற்கண்ட தகுதிகள் உள்ளவர்களை தவிர வேறு யாருக்குமே உரிமை தொகை கிடைக்காது. இதில் பார்த்த தகுதிகள் இல்லாமல் உரிமை தொகையை பெறுபவர்கள் குறித்து யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம். கார், டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் வைத்திருப்பவர்களும் தகுதியானவர்கள் கிடையாது. இவ்வளவு விதிமுறைகளை அரசு வகுத்துள்ள போதிலும் இதனை அரசிடமிருந்து மறைத்து ரூபாய் 1000 சிலர் பெற்று வருகிறார்களாம். இது போன்றவர்களால் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்காமல் போய்விடுகிறது. இத்தகைய பயனாளிகளை இந்த திட்டத்திலிருந்து நீக்கினாலே புதிய தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கும் பணம் கிடைக்கும் என்பதால் யாரேனும் விதிகளை மீறி ரூபாய் 1000 பணம் பெறுவது தெரிய வந்தால் அது குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி யாராவது உரிமை தொகை பெறுவது தெரிய வந்தால் கலைஞர் உரிமை தொகை திட்ட வெப்சைட்டிற்குள் சென்று பயனாளியின் பெயர், ஊர், வட்டம், மாவட்டம், ரேஷன் கடை, அவர் எதனால் கலைஞர் உரிமை தொகை பெற முடியாது போன்ற விவரங்களை பதிவிட வேண்டும். அதேபோல புகார் அளிப்பவர்களின் பெயர், ஊர், தொலைபேசி எண்ணையும் பதிவு செய்ய வேண்டும். இப்படி பதிவு செய்தால் சம்பந்தப்பட்ட நபர் குறித்த தகுதிகளை வருவாய்த்துறை, உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று விசாரணை நடத்துவார்கள். இறுதியில் பயனாளியின் தகுதியின்மை உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்படுவார். அத்துடன் அவருக்கான ரூபாய் 1000 உரிமை தொகையும் நிறுத்தப்படும். தற்போது சுமார் 1,16,00,000 பேர் இந்த திட்டத்தில் உள்ள நிலையில் மேலும் பல புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட உள்ளதாக தமிழக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சமீபத்தில் கூட அறிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, விரைவில் உள்ளாட்சி தேர்தல் அமைப்பு வர உள்ளதால் இந்த திட்டத்தில் விடுபட்ட தகுதியான பயனாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. அதுவும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே மகளிருக்கு இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். விரைவில் புதிய விண்ணப்பதாரர்கள் சேர்க்கப்பட உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னும் விரிவடைய உள்ளது. பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.